பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு ஜி.கே. மணி தர்மபுரி மாவட்டத்தில் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். அதற்கு பிறகு அவர் கூறிய கருத்துக்கள் என முத்துரையா அவர்கள் தொடர்ந்து போராடி வந்த மது ஒழிப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்ட மாநாடுகள், போராட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாலும் அது மக்கள் மத்தியிலே இப்பொழுதுதான் உச்சகட்டமாக பேசப்பட்டது. அது மருத்துவர் அன்புமணி முதல் நாள் முதல் கையெழுத்து, ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் காண்போம் என்ற மருத்துவர் அன்புமணி அவருடைய அந்த முழக்கம் தமிழ்நாட்டில் பெண்களாலே பேசப்பட்டது. மது ஒழிக்கப்பட வேண்டும், அது அன்புமணி அவர்களால் முடியும் என்று பெண்கள் பேசப்பட்ட நிலை. இப்படி கல்வி, சுகாதாரம், விவசாயம், நெசவு என எல்லா தரப்பு பற்றியும் அன்புமணி அவர்களின் பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஈர்ப்பை உண்டாக்கி அன்புமணி ஒரு ஈர்ப்பு சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற தேர்தல் தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு இப்பொழுது அன்புமணி 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 என்று பேசப்படுகிற நிலை. ஆகிய காலத்தின் கட்டாயம் மாற்றத்தினுடைய அறிகுறி இந்த தேர்தல். கடந்த கால தேர்தலுக்கும் இப்ப நீங்க சந்திக்கிற தேர்தலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? கடந்த கால தேர்தலில் திமுக, அதிமுக இரண்டு அணிகள் மட்டுமே. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்னு திமுக அணியில சேருவாங்க. திமுக சரியில்லை, அடுத்து அதிமுக அணியில் அப்படியே சேருவாங்க. ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என இந்த கட்சியுடைய தலைவர் ஜி.கே. மணி தர்மபுரியில வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து கூறிய கருத்துக்களை கேட்டோம்.